வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த விடியற் காலை நேரத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மணி கரெக்டாக இப்போ வந்து கரெக்டாக ஒரு 3:30 மணி. இன்றைக்கி வந்து 10/7/2015. இன்றைக்கி தான் வந்து பாகுபலி படத்தினுடைய ரிலீஸ். 3 வருட கால உழைப்பு, அதற்கு மெனக்கடல்கள். ஸோ அந்த படத்தை வந்து சென்னையில் பார்க்குறத விட, ஏன்னா பிரபாஸ்னா இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு வெங்கடேஷ் படம் கூட டப்பிங் ஆகிருக்கு, சிரஞ்சீவி, ஏன் ஈவன் மகேஷ் பாபு படம் கூட இங்கே டப்பிங் ஆகிருக்கு. ஆனால் வந்து பிரபாஸோட படம் வந்து எதுவும் பெருசாக வந்து இங்கே டப்பிங் ஆகி வரல. பட் அந்தளவுக்கு இங்கே தெரியாது. அதனால் வந்து பாகுபலியை திருப்பதியில் அவங்க ஓன் கிரவுண்ட், அவங்க மண்ணிலே போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு. ஸோ அதுக்கான முயற்சியாக தான் இப்போ திருப்பதி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ டிக்கெட் அங்கே கிடைக்கிறத வச்சு தான் படம் பார்க்குறது கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. எனிவே பார்ப்போம், போக போக எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன் காய்ஸ். பார்க்கலாம். டாடா பாப்பா. மற்ற படத்தை விட ராஜமௌலி இயக்கத்தில் பாகுபலி திரைப்படத்துக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த 3 விஷயங்கள் இருக்கும். இந்த படத்துக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் மட்டுமே, அதாவது எந்தெந்த நடிகரை போகணும், என்ன காஸ்ட்டு, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன மாதிரியான கிராஃபிக்ஸ் வரணும், என்னென்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே 1 வருஷம் இந்த படத்துக்காக அவங்க வந்து செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் 1 வருஷம். அதனால தான் பாகுபலி திரைப்படத்தினுடைய கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் அருமையாக இருக்குது. ஒரு ட்ரெய்லர்லேயே வந்து அந்த படத்தினுடைய உழைப்பு தெரியறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே 1 வருஷம், அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு 1 வருஷம். அதனால தான் இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு, இது பேர்கண்டி, இது வந்து நாகர்கண்டி ஏதோ ஒரு ஊர், அந்த இடத்துல ஒரு கோயில் நல்லா இருந்தது அந்த இடம். அதனால் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். வாங்க, இன்னும் தேட்டருக்கு போகிற வழியில் இன்னும் வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டு போகலாம். பாய். நார்த் வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து, இந்த மாதிரி எல்லா திசைகளிலுமே இந்த திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து கரண் ஜோஹர் வந்து அவருடைய பேனரில் தான் இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து முதல்ல பார்க்கணுன்ற எதிர்பார்ப்பில் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்வ கோளாறில் ஹைதராபாத்தில் என்ன பண்ணாங்க, 4 மணி ஷோன்னு போட்டுட்டு 2500 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றுருக்காங்க. அதை ஒருத்தர் என்ன பண்ணால் கேஸை போட்டு ஸ்பெஷல் ஷோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ 2000 ரூபா 2500 ரூபா கூட வந்து டிக்கெட்டை கொடுத்து வாங்கி பார்க்குற அளவுக்கான மக்கள் வந்து எதிர்பார்ப்பை வந்து இந்த திரைப்படம் வந்து, ஏன்னா இந்த படத்தில் வந்து எல்லாத்த விட பெரிய விஷயம் என்னென்னா, ராஜமௌலி வந்து அழகாக அதை வந்து பிராண்டிங் பண்ணது தான். அது எல்லா இயக்குனர்களும் கை வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி பண்ணி, ஒரு மேக்கிங் ஒன்று ரெடி பண்ணி, மேக்கிங் 1, மேக்கிங் 2, மேக்கிங் 3, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இதில் இது நிற்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு க்ரீன் மேட்டை ரெடி பண்ணி, அந்த க்ரீன் மேட்டை வந்து பின்னால் பிடிச்சிக்கிறதுக்கு மட்டுமே 40 பேர்கிட்ட நின்று இருக்காங்க. காற்றுல விழுந்துடக்கூடாது இந்த க்ரீன் மேட்டுன்றதுக்காக அதுக்கு வந்து சாரம் போட்டு அதை வந்து கைத்தை கட்டி 40 பேர்கிட்ட பின்னாடி பிடிச்சிட்டு நின்று இருக்காங்க. அப்போ 40 பேர் வந்து அந்த க்ரீன் மேட்டுக்கு பிடிச்சி நிற்கிறாங்கன்னா, அப்போ இந்த படத்தினுடைய உழைப்பு எந்த அளவுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு 6000 பேர் 7000 பேர் டெய்லி வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற மாதிரி வந்து டெய்லி ஒரு 4 மணிக்கெலாம் எல்லாம் அசம்பிள் ஆகி அவங்களாம் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு மிகப்பெரிய உழைப்பு. அதனால தான் இவ்வளோ தூரம், இல்லைன்னா 3:30 மணிக்கு அவனை எழுந்து திருப்பதிக்கு வந்து படம் பார்க்க வருவானே. அது காரணம் 3 வருஷம் உழைப்பு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஆர்வம், அதை வந்து அவங்களுடைய கிரவுண்ட்லேயே போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசை. அதனால தான் சுத்தி டிவி ரத்னமும் நானும் சேர்ந்து இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் டிக்கெட் ஆண்ட முன்னியத்தில் கிடைக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். இந்தியில் வந்து தரணதர்ஷ் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ப்ளாகர் அண்ட் ட்விட்டர், அவர் வந்து நிறைய புள்ளி விவரங்கள் வந்து கொடுப்பாரு. அவர் வந்து இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் அதெல்லாம் விட்டுடுங்க, பணம் சம்பாதிக்கிறது போதும் அதெல்லாம் விட்டுடுங்க, பட் இந்த படம் வந்து பெஸ்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் கிளாசிக்? சந்திரலேகா மாதிரி இந்த படமும் ஒரு கிளாசிக் வகையில் வந்து இந்த படம் வந்து சேரும். இந்தியன் எபிக்கில் வந்து கிளாசிக் வகையில் இந்த படம் சேரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி
தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளன்ற மாதிரி நிறைய இடங்கள் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த படத்தை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அந்த பிராண்டிங் வந்து ராஜமௌழி பண்ணது தான் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டெம்ப்டை எப்படி ஏற்றணும் அப்படின்றது வந்து ராஜமௌழிகிட்ட போய் கிளாஸ் எடுக்கணும். சென்னையில் பாகுபலி படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்தது. அதில் ராஜமௌழி வந்து சென்னையில் தான் அவர் வந்து ஒரு 7 வருஷத்துக்கிட்ட அவர் வந்து சென்னையில் பணிபுரிஞ்சிருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ், அதாவது 2 ஹீரோயின்ஸ் இருக்கிறப்ப 2 பேருமே போகுதுன்னு தான் சொல்லுவாங்க ஒரு டைரக்டர். இவங்களும் சூப்பர், அவங்களும் சூப்பர், அனுஷ்கா சூப்பரு, தமன்னா சூப்பர், இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அனுஷ்காவை வச்சுக்கிட்டு தமன்னா மாதிரி ஒரு ஆக்டர்ஸை, அதாவது ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆக்டர்ஸை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னு ஒரு டைரக்டர், அதுவும் ஒரு பொதுவெளியில் அனுஷ்காவை வச்சுக்கிட்டே சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு வந்து ராஜமௌழிகிட்ட இருக்குது. மற்ற எந்த டைரக்டர்கிட்டையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு வந்து அந்த பிரபாஸ் வந்து எனக்கு வந்து ரெபல் படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த இன்டர்வல் பிளாக், அந்த 10 மினிட்ஸ் அந்த ஃபைட் சீன் இருக்குது பாருங்கள், அதில் பிரபாஸோடைய நடை, அந்த ஸ்டைலு, ஆனால் சின்னதாக ஒரு ரத்தம் அப்படி தெரிக்கும், அதை கூட லைட்டாக அப்படி எடுத்து அது கூட வலிக்காத மாதிரி எடுக்கிற அந்த ஸ்டைலு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ 6 அடிக்கு வந்து ஒரு ஹீரோ, ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து 6 அடிக்கு ஒரு சின்னதாக ஏதாவது ஓமகுச்சி நரசிம்ம மாதிரி ஏதாவது ஒரு வில்லனை எடுத்துன்னு போய் நிறுத்த முடியும். அப்போ ராணா டகுபதியை வந்து வில்லன் கேரக்டருக்கு கேட்குறாரு. அது ஒரு வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். அது பொதுவாக அது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, நான் ஹீரோவாக தான் கிளம்புறேங்க அப்படிலாம் சொல்லலை. பட் இந்த ப்ராஜெக்டில் ராணா வந்து ஒரு வில்லன் கேரக்டரில் இறங்குறது வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது இதுதான் வந்து கூட்டு முயற்சின்றது, சினிமா என்பது வந்து கூட்டு முயற்சின்றது வந்து இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ராணா டகுபதி வந்து அந்த 6 அடி பிரபாஸுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது காரணம் வந்து இப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு வெயிட் வரும். ஸோ அதை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ பாகுபலி இங்கே பாருங்கள், போஸ்டர்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க, சுற்றிருக்கிறாங்க. ஆமாம். ஸோ பார்ப்போம், டிக்கெட்டு கிடைக்குன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்காங்க. பாகுபலி படத்தை பொறுத்தவரையிலையும் அது வந்து ஒரு 3 வருஷம் தயாரிப்பு அதெல்லாம் பேசியாச்சு. எல்லா நடிகர்களுமே வந்து பிரபாஸுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. பிரபாஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கணும், உங்கள் உழைப்பு அபரிதமானது, அது இதுன்ட்டு ஏகப்பட்ட எல்லா பிரபலங்களுமே ட்விட்டரில் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் கூட இப்படியான ஒரு படத்தில் வந்து நம்ம நடிக்கலையே, இப்படியான ஒரு டீமில் நம்ம வேலை செய்யலையே அப்படின்ற ஒரு போங்கு கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். பட் அது வெளியே சொல்ல முடியாது இல்லையா? பட் அதை நீங்கள் வந்து உணர முடியும். பட் என்னை பொறுத்தவரையிலையும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் போங்கு இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது. ஏன்னா நம்மளுக்கே இருக்கிறப்ப எல்லாருக்குமே இருக்காதா என்ன? அதே தான். திருப்பதியில் 12 தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 2 ஷோ ஏற்கனவே ஓடிட்டுருக்கான். எந்த தேட்டர் டிக்கெட் இருக்குன்னு தெரியல. கிடைக்கிற தேட்டரில் படத்தை பார்த்துட்டு உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இதுக்கு வந்தாச்சு. டிக்கெட் 2 டிக்கெட் ஜெயஷாம் தேட்டரில் 2 டிக்கெட் கிடச்சிருக்கு. ஒரு டிக்கெட் 200 ரூபா. 4 மணிக்கெலாம் படத்தை போட்டாங்க. 1 மணி வரையிலுமே வந்து 4 மணிக்கு படத்தை போகிறத பற்றி யாருக்குமே தெரியல. 4 மணிக்கு அவங்க படத்தை போட்டிருக்காங்க. ஸோ 12 தேட்டர்லேயும் மக்கள் திருப்பதியே பரபரப்பாக இருக்குது. தேட்டர் பக்கமெல்லாம் நீங்கள் வந்து வண்டி எடுத்துன்னு வளைய கூட முடியல. எல்லாருமே செல்லில் வந்து பரபரப்பாக சொல்லி எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ படத்தை பார்த்துட்டு வந்து உங்களோட நான் திரும்ப வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.